நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் விவிலியம் சம்பந்தப்பட்ட இறைவார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த நாளில் விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மலைகளை குறித்து நாம் பார்ப்போம். நம்முடைய இந்திய தேசம் மலைகளுக்கு பெயர் போனது. குறிப்பாக தமிழகம், குமரி மாவட்டம் என எல்லா இடங்களிலும் மலைகள் அழிக்கப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் விவிலியத்தில் மலைகள் எப்படி போற்றப்பட்டது, மலைகளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன, மலைகள் என்பது இறைவன் இருக்கின்ற ஒரு இல்லிடம் என்று சொல்லப்பட்டதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். வாருங்கள், உங்களுக்கு இந்த மலையில் ஆண்டவர் ஒரு விருந்து படைப்பார் என்றெல்லாம் வருகின்ற வார்த்தைகளை நாம் வாசித்திருப்போம். எனவே முதலாக ஆரார்த்து மலை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆராத்து மலை என்று சொல்லப்படுகின்றது தொடக்க நூல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் வாசிக்கப்படுகிறது. நோவா காலத்தில் பெரும் வெள்ளம் ஏற்படுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கு பிறகு அந்த நோவா பெட்டகத்தில் நோவாவும் அவரது குடும்பமும் அவரோடு இருந்த உயிரினங்களும் காப்பாற்றப்படுகின்றன. எனவே அவர் அப்போது அந்த உடன்படிக்கை பேழையை இந்த மலையில் இறக்கி வைத்தார் என்று இந்த இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். இறைவனுடைய பிரசனம் என்று சொல்லப்பட்ட இந்த உடன்படிக்கை வைக்கப்பட்ட மலை இந்த மலை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மோரியா மலை. மோரியா மலை என்பது தொடக்க நூல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். இந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இந்த மலை பல நேரங்களில் நாம் மறந்த ஒரு மலையாக இருக்கும். ஆபிரகாம் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலி கொடுக்க இந்த மலையில்தான் பலிபிடம் அமைத்தார். அப்பா, ஆடு இல்லை, ஆனால் நம்மிடம் எரிக்க வேண்டிய இந்த கட்டைகள் இருக்கின்றன, இவையெல்லாம் இருக்கின்றன, ஆடு இல்லை என்று கேட்டபோது ஆண்டவர் தருவார் நம்பிக்கையோடு சென்று ஈசாக்கை பலி கொடுக்க பலிபிடம் அமைத்த மலைதான் இந்த மலை. ஆண்டவர் ஆபிரகாமுடைய நம்பிக்கையை இன்னும் ஆழமாக உறுதி செய்தது இந்த மலையில்தான். மூன்றாவதாக நாம் வாசிப்பது இந்த மலை என்பது சீனாய் மலை. ஆண்டவர் மோசேயோடு உரையாடி இந்த சீனாய் மலையில்தான் ஆண்டவர் இந்த மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயண புத்தகம் 31ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலைகளை உடன்படிக்கை பலகைக்குள் 2ஐயும் அவரிடம் அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக கார்மேல் மலை. இந்த கார்மேல் மலை ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மலையாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 1 அரசர்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் இந்த எலியா இறைவாக்கினர் போலி இறைவாக்கினர்களுக்கு எதிராக அவர் ஒரு குரல் எழுப்புகிறார். உண்மையான கடவுள் யார் என்பது குறித்து அங்கு மக்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். இந்த மலை மீது பலிபீடம் அமைக்கப்படுகிறது. அங்கு போலி இறைவாக்கினர்கள் பாகால் தெய்வத்திற்கு பலி செலுத்தி வாரும் என்று சொல்கின்றார்கள். அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இந்த கார்மேல் மலை மீது இந்த எலியா ஒப்பு கொடுத்த பலியானது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடவுளுடைய பிரசன்னம் மக்களுக்கு உணர்த்தப்பட்டது. அடுத்ததாக ஒலிவ மலை. இந்த ஒலிவ மலை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மரணத்திற்கு முன்பாக ஜெபித்த மலையாகும். இந்த மலைக்கு அவர் அவ்வப்போது சீடர்களோடு சென்று ஜெபிப்பார் என்பது லூக்கா நற்செய்தி 22:39வது இறைவார்த்தையில் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவ்வப்போது இந்த இயேசுவும் சீடர்களும் ஒலிவ மலைக்கு சென்று ஜெபித்தார்கள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. இறுதியாக கொல்கத்தா மலை அல்லது கல்வாரி மலை. இந்த கல்வாரி மலை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உயிரை நமக்காக கொடுத்த மலை. சிலுவை மீது அவர் பாடுபட்டு தன் உயிரை நமக்காக கையளித்த மலை என்பது ஆகும். அன்பு உறவுகளே, இத்தனை வகையான மலைகள் இருந்தாலும் நம் வாழுகின்ற ஊர்களில், இடங்களில், நாட்டில் மலைகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதே மலைகள்தான் கடவுளுடைய பிரசன்னத்தின் மலைகளாகவும், கடவுள் உரையாடும் மலைகளாகவும், கடவுள் தங்களோடு இருக்கிறார்
தங்களுக்காக இருக்கிறார் என்பதை உணர்த்திய மலைகளாகவும் இருக்கின்றன. நாமும் நம் வாழ்வில் வாழுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை ஓட்டத்திலும் பிறருக்கு உறுதுணையாக, இந்த மலைகள் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதே போன்று கடவுளோடு நாம் உறுதியாக இருக்க வேண்டும், கடவுளுக்காக உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் எனக்காக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அன்பு உறவுகளே, நாம் கடவுளோடு நம்மை உறுதி செய்வோம். மலைகளைப் போல நம் நம்பிக்கையும் உறுதி பெறட்டும். அனைவருக்கும் நன்றி. இக்காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். இந்த மலைகள் குறித்த தகவல்களை, விவிலியத்தில் உள்ள பகுதிகளை ஒருமுறையாவது வாசித்து பாருங்கள். நன்றி.